வீடியோக்களுக்கு வந்திருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் 2 திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உண்மையில இந்த திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தது, படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். அதன் உங்கள் சங்கி மங்கி உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் ஆகும். ஸோ 1996 இந்தியன் 1 அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா திரைப்படம் வரும்போது எங்கள் அப்பாக்கே பார்த்தீங்கன்னா 17 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பப்போ அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அகைன் 28 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற போது எங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருந்தோம். 28 வருஷம் கழிச்சு படம் இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட் 1ஓட பெஸ்ட்டாக தான் வந்து சங்கர் அவர்கள் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற இந்த ஒரு தாட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. ஆனால் டோட்டலாக வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திரைப்படமே அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த இந்தியன் 2 திரைப்படத்தை கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களில் ஒரு 4 பேர் சேர்ந்து லஞ்சங்கள் நடக்கிறது அதெல்லாம் தாங்க முடியாமல் அதில் வந்து கண்டென்ட்டாக மாற்றி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை பற்றி நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த லஞ்சத்தை வந்து சுத்தமாக அழிக்க முடியாது. அழிக்க வேணும்னா வந்து அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தத்தவர்களை பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் தத்தவர்கள் வந்து இந்த லஞ்சத்தை ஒழிச்சாரோ இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட கதை என்ன? இந்தியன் தத்தா வந்து லஞ்சத்தை ஒழிச்சாரோ இல்லையா அப்படிங்கிறது தான். ஆனால் அதை தவிர மற்ற எல்லா ட்ராக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் போகுது. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் மிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது வந்து 2 ட்ராக்ல பார்த்தீங்கன்னா படம் போகிற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஆனால் 2 ட்ராக்குமே பார்த்தீங்கன்னா படத்துடைய கதைக்கு தகுந்த மாதிரியே கிடையாது. அதாவது வந்து கதைன்னா என்ன? ஜெயலலிதாவுக்கு எப்படி லஞ்சத்தை ஒழிச்சார் அப்படிங்கிறத கதை. ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த படம் சுற்றுறதை தவிர இந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரியே இல்லைங்க. கதைக்கான இந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறது தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் என்ன ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே ஒரு 2-3 ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய மியூசிக் ஒரு தனியாக தலைவர் சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளே சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு 20 to 25 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. டேரெக்டாக வந்து வளவளன்னு இருக்காம டேரெக்டாக கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் வேகமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த அடுத்த பார்த்தீங்கன்னா படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவி வர்மன் அவர் அதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே பர்சனலாக ஃபீல் ஆகலை. நெகட்டிவிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தாங்க. என்னப்பா சொல்கிற சங்கர் திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. எஸ், ஸ்க்ரீன் பிளேவும் தாண்டி ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவே இல்லை. இந்தியன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு அந்த கதைக்களம் அப்படிங்கிறது ஆணித்தனமாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனாலே படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெற்றி பெற்றுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் அதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கதைக்களம் இருக்கணுங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கதைக்களம் அப்படிங்கிறது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் லேக் இல்லாமல் சூப்பராகவே போகும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் மிஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வைஸாக நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் சங்கர் இப்படி பண்ணான்னு சொல்லி தெரியல. ஸோ பார்த்துட்டு கிளியர் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி போகலாம் அந்த படம் நெக்ஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த எதார்த்தம் அப்படிங்கிறது சுத்தமாகவே வந்து கிடையாதுங்க. எல்லாமே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக் மிரர்களான சீன் தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்தியன் 1 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் திரைப்படம் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப எதார்த்தமாக இருக்கும். நம்ம கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். எதுவுமே நம்ப முடியாது அப்படிங்கிற சீனே கிடையாது. அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவே ஸ்பைடர்மேன், பேட்மேன் மாரி சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா எதார்த்த லாஜிக் மிரர் மாதிரி தான் இருந்திருந்தது. இந்தியன் 1 திரைப்படத்தை பார்த்துட்டு அப்படியே இந்தியன் 2 பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸ் சீனு. அதாவது வந்து ஒரு 20, 25 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு வீல்ல பார்த்தீங்கன்னா நீண்ட தடவை தப்பிச்சு போகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ நான் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு இருக்குன்னு தான் நினச்சேன். அதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு எனக்கே அப்போ தான் வந்து தெரியுது. திடீர்னு வந்து பிடிச்சிடுறாங்க. திடீர்னு வந்து லாஸ்ட்டாக ஆம்புலன்ஸில் போவார். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கிளியர் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து சங்கர் திரைப்படத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற டவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு.
இந்த அளவுக்கு ரைட்டிங் வைஸா இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து நினச்சு பார்க்கலங்க. ஸோ ஒரு ஆள் என்ன ப்ரோ சொல்ற படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேக் இருக்கு. ஸோ அதனால தியேட்டர்ல போய் பார்க்கறத விட ஓடிடில ரிலீஸ் ஆன பிறகு அதில வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் குடுத்துருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்றதுக்கு வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு நான் அவ்வளோ ஒரு ஈகரா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸு. எனக்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் இந்தியன் 1 திரைப்படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுத்துருந்துச்சு. அவ்வளோ புடிச்சிருந்தது. ஸோ அப்போ இந்தியன் 2 வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனே வந்து நெறையாவே இருந்துச்சு எனக்கு. ஸோ அத டோட்டல் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ற மாரி தான் அமைஞ்சிருக்கு. இந்தியன் 2 திரைப்படம். ஸோ பாதிரியில வந்து என்ன மாரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தெரியுது. பார்க்கலாங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த இந்தியன் 2 திரைப்படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. நான் அது ப்ளஸ், மைனஸ் இதில இருந்தாலும் அதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதில பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிங்கம்பங்கி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இந்த விடைபெறுவது உங்களின் நான்.